இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு மதியானம் நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க சொல்வீங்க, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா இருந்தேன்னு நீங்க சொல்லத்தக்க வண்ணமா இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வாய் திறந்து முழங்கி சொல்லுங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாதி கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் நல்லா இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். இந்த நாள் தேவன் தந்த நாள். நீங்கள் ஜெயிக்க, நீங்கள் பிழைக்க, நீங்கள் வாழ்ந்திருக்க, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல நல்ல விருப்பங்கள் நிறைவேறுவதை நீங்கள் காண்பதற்கான ஒரு கருத்தான ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். மகிழ்ச்சியை டிராவல் பண்ணுங்க, மகிழ்ச்சியை காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எண்ணம் நன்றை கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்வினுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிரி யார் தெரியுமா? நீங்கள் அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடையக்கூடாதபடிக்கு முட்டுக்கட்டைகள் போடக்கூடிய தடுக்கக்கூடிய சத்துருக்கள் யார் தெரியுமா? நீங்கள் அடுத்தடுத்த வாழ்க்கையில ஆச்சரியமான விதத்துல உங்கள் ஆசைகள், கனவுகள், தரிசனங்கள் இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பெரிய தடைச்சுவரா இருக்கக்கூடிய எதிரி யார் தெரியுமா? நீங்க உடனே சொல்வீங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, கூட இருக்கிறவங்களாம் பொறாம பிடிச்சவங்க, தடுத்துடுறாங்க, கெடுத்துடுறாங்க, அடைச்சிடுறாங்கன்றீங்க இல்லையா? உண்மையை நான் சொல்லட்டுமா? உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிரிகள் வெளியே கிடையாது. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சத்துருக்கள் வெளியே கிடையாது. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முதல் எதிரி உங்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய சோம்பல்தனம். உங்களுடைய அபார வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய பொல்லாத எதிரி உங்களுக்குள்ளாக இருந்து நீங்க செய்ய வேண்டிய கடமையை தள்ளி போட வைக்கிற ஒரு சோம்பல் மனநிலை. அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த அரை மணி நேரம் பொறுத்து செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் முடிச்சுக்கலாம், இப்போ வேண்டாம்ப்பா, இப்போல்லாம் ஒரு டென்ஷனாக இருக்குப்பா, இது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துக்கிட்டு எந்த காரிய கடமைகளையும் உத்வேகமாக உற்சாகமாக செய்யாமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்களா? ஒரு அலட்சிய மனநிலை, ஒரு சோம்பல்தனம், ஒரு சோம்பேறித்தனம், அதுதான் உங்களுடைய முதல் எதிரி என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இனி உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறாமல் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வெளியே இருக்கக்கூடிய 4 நபர்கள் அல்ல. உங்களை அப்டேட் பண்ணிக்காம, அப்கிரேட் பண்ணிக்காம, உங்களை வளர்த்தி கொள்ளாமல், உங்களுடைய தொழிலுக்காக, பிசினஸ்க்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அடுத்த கட்ட அபார வளர்ச்சிக்காக என்னென்ன செய்யணுமோ அந்த காரிய கடமைகளை செய்ய தடுக்கக்கூடிய சோம்பல்தனங்கள், சோம்பேறித்தனங்கள், அலட்சிய மனநிலைகள், ஞான விவேகமற்ற தன்மைகள் தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீங்க வேலை செய்றீங்க, கடமை செய்றீங்க, ஆனா எப்படி செய்றீங்கன்னா ஒரு மந்தமா, அலட்சியமா, எமையா இந்த வேலையை கண்டுபிடிச்சான், இதை வேற செஞ்சுதான் ஆகணுமா, இங்க வேற போய்தான் ஆகணுமா, இதை முடிச்சுதான் ஆகணுமா, இவங்க கிட்ட பேசிதான் ஆகணுமா, இந்த டீலிங்க்கு நம்ம இந்த விதமான காரியத்தை நம்ம முடிச்சுதான் ஆகணுமான்னு சொல்லி ஒரு அலட்சியமா, ஒரு சோம்பலா, ஒரு உத்வேகம் இல்லாம, ஒரு எனர்ஜி இல்லாம, ஏதோ அப்படின்ற போல ஒரு முழுமையற்ற தன்மையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வளர முடியாது, ஏழ்மை நிலையைத்தான் அடைவார்கள். சுறுசுறுப்பா, உற்சாகமா, எனர்ஜியா, காலையில் எழுந்த உடனே போர்வையெல்லாம் தூக்கி நான் மடிச்சு வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கறதுக்கு உத்வேகமா இறங்கி பாருங்க, உற்சாகமா இறங்கி பாருங்க. வாழ்வில் நீங்கள் பெரிய நிலை அடைவதற்கு பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டாங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, உங்க ஆக்ஷனை தீவிரப்படுத்துங்க. தீவிரப்படுத்தினீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பெரிய சேஞ்சஸ் வந்துடும். உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல தரமான ஆரோக்கியமான சின்ன சின்ன சேஞ்சஸ்ல உங்க வாழ்வினுடைய பொருளாதார நிலையில, வாழ்வினுடைய முன்னேற்ற நிலையில, வாழ்வினுடைய பெருக்க நிலையில பெரிய சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க. ஆக்ஷனை தீவிரப்படுத்துங்க. பர்ஃபெக்ஷனான ஆக்ஷன்ல ஈடுபடுங்க. எனர்ஜியா காரியங்களை செய்யுங்க. உத்வேகத்தோடு காரியத்தை நடப்பிக்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஆகவே உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பது உங்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய சோம்பல்தனம், காலையில் எழும்ப முடியாமல் டைமை கடத்தி போடுறது, சோஷியல் மீடியாவிலேயே அநேக நேரம் ரீல்ஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலேயே கடத்திடுறீங்க. வெளியே வாருங்கள், சுறுசுறுப்பை உடையுங்கள். உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு, முழு ஸ்ட்ரென்த்தோடு, முழு எனர்ஜியோடு எதை செய்கிறீங்களோ அதை பெஸ்ட்டாக பண்ணுங்க. அப்பா காரியங்களை 100% உங்களுக்கு பெரிய ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல தரமான தீர்மானங்கள், என் ஆக்ஷன்ல ஒரு நல்ல அழகான சேஞ்சஸ் நான் கொண்டு வர போறேன். தள்ளி போடுற மனசையும் நீங்க பாருங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பாருங்களேன், இந்த தள்ளி போடுறதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு, சோம்பல் தனத்தாலும் ஒதுக்கி தள்ளிட்டு, அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை அழகா அற்புதமா நேர்த்தியை செஞ்சு பாருங்களேன். அந்த நாள் ராத்திரி தூக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பா, இன்னைக்கு இந்த கடமையில நம்ம முடிச்சிருக்கோம்ப்பா, இந்த வேலைகளை நம்ம செஞ்சிட்டோம்ப்பா, இந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு அந்த காரிய கடமைகளை முழுமையை நிறைவேற்றுறதே உங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருங்க. முடிக்காம இருந்து பாருங்களேன், சோம்பல் தனத்திலேயே காரிய கடமைகளை தள்ளி போட்டுக்கிட்டு எதையும் செய்யாம கொள்ளாம அப்படி நீங்க இருந்து பாருங்களேன், உங்களுக்கே ஒரு சலிப்பு உங்க மேல வந்துடும், வாழ்க்கை மேல ஒரு விரக்தி வந்துடும், ஒரு குற்ற உணர்வே உங்களுக்கு வந்துடும். ஆகவே சுறுசுறுப்பா, எனர்ஜியா, நல்ல எனர்ஜியா, உற்சாகமா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தோடு காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று கிதியோனுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹாப்பியா, சந்தோஷமா, உற்சாகமா, உத்வேகத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஆர் சரண்ராஜ், அது போலவே நாளைக்கு ஜூலை 19, நாளைக்கு ஜூலை மாசம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காண போகிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஏ தருண்காந்த், எஸ் ஐசக் மற்றும் தேஜஸ்ரீ, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். மற்றும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லமை மிகுந்த நாமத்தினால இன்றைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகளை நிறைவேற்ற ஒரு தெய்வீக வல்லமை, ஆற்றல், எனர்ஜி நீருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. காலங்களை ஆண்டவரை, காரிய கடமைகளை, வேலை, தங்கள் பொறுப்புகளை தள்ளி போடுகிற சோம்பல் தனத்தோடு இருக்கிற ஆண்டவரை, சோம்பல் தனத்தை அதிகரித்துக் கொள்ளுகிற எல்லா விதமான ஆண்டவரே சோம்பல் தனங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகும்படி செய்து அன்றன்றைய காரிய கடமைகளை உத்வேகமா, உற்சாகமா, நல்ல முனைப்போடு தீவிரித்து மிக அழகா நிறுத்திய செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினால இன்றைய உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், திட்ட தீர்மானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சுறுசுறுப்புள்ளவருடைய கரங்கள், அவருடைய வாழ்வுகள் ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை ஈர்த்துக்கொள்மென் என்ற சத்திய வார்த்தையின்படி அநேக ஆசீர்வாதங்களால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருப்பார்களாக. விசேஷமாக இன்றைய நாளில் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் நன்மைகளால் முடிசூட்டும். வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க சகாயம் பண்ணும். பாக்கியமும் நன்மையும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டுமென உத்தமமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து மனதார உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.